சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலமே இருப்பதால் தற்போதே திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக தேமுதிக எந்த பக்கம் கூட்டணி சேரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்து வருகிறது. இதனால் தேமுதிகவை திமுக பக்கம் இழுப்பதற்கான வேலைகளில் ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார். மேலும் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுக்கலாம் என்ற முடிவு கூட ஸ்டாலின் எடுத்துவிட்டதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. அந்த வகையில் திமுக சார்பில் கமல் எம்பியாக உள்ள நிலையில் இன்றைய தினம் அந்த கட்சியின் அவசர கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இந்த கூட்டம் எதற்காக என்று தெரியவில்லை. இதனால் மக்கள் நீதி மய்யம் உறுப்பினர்களிடம் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் கூடி வருகிறது. மேலும் கடந்த வருடம் நடந்த எம்பி தேர்தலின் போது திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைந்தது. சில தொகுதிகளை கேட்டு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. ஆனால் கமலுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. எனவே மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்குவது என உடன்பாடு கையெழுத்தானது. எனவே தேர்தலில் போட்டியிடாமல் தமிழகம் முழுவதும் கமல் கட்சி பிரச்சாரம் செய்தார். இந்த நிலையில்தான் வைகோ, அன்புமணி, பி. வில்சன், எம். சண்முகம், என். சந்திரசேகரன், எம். முகமது அப்துல்லா ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 27ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. புதிதாக 6 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக தரப்பிலிருந்து அன்புமணி, என். சந்திரசேகரன் ஆகியோரும் திமுக சார்பில் மற்ற 4 பேரும் எம்பியாக தேர்வாகினார்கள். பொதுவாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க 34 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு வேண்டும். அந்த அடிப்படையில் திமுகவிற்கு 4 உறுப்பினர்களும் அதிமுகவிற்கு 2 உறுப்பினர்களும் தேர்வு பெறும் நிலை உள்ளது. அந்த வகையில் பாமகவில் அன்புமணிக்கு இந்த முறை வாய்ப்பு குறைவு என்பதால் 2 இடங்களையும் அதிமுகவே நிரப்ப உள்ளது. மேலும் திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி. வில்சனும் சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் முகமது அப்துல்லாவும் மீண்டும் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்படுமா என்பது தெரியவில்லை என்ற தகவலும் கசிந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் ஏற்கனவே செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் கமலுக்கு திமுக ஆதரவில் மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது எம். சண்முகத்துக்கு பதில் கமல் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்களில் கூறப்பட்ட நிலையில் தற்போது கமலஹாசன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதேபோல பி. வில்சன், பிஎஸ்சி, எஸ்.ஆர். சிவலிங்கம், ரொக்கையா மாலிக் என்கின்ற கவிஞர் சல்மா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதாவது பி. வில்சனுக்கு மட்டும் மீண்டும் சீட் வழங்கப்பட்டுள்ள நிலையில் திமுகவில் மற்ற இருவரும் புதிய முகங்கள் ஆவர். இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் தேமுதிக ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது சுமூகமாக முடியவில்லை. ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் தேமுதிக. இதை பயன்படுத்தி திமுக தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்த தேமுதிகவை சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அநேகமாக அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கூட கிடைக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரனுக்கு திமுகவின் எம்பி பதவி கொடுப்பதற்கான உத்தரவாதத்தை ஸ்டாலின் கூறியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது.